Hi friends, welcome back to our channel We Know Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட் பர்ஃபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு panல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 2 லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து கோதுமை மாவுக்கு 1/2 கப் வந்து நெய் அளவு. நம்ம 1/2 கப்பையும் வந்து மொத்தமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நெய்யை மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் நெய் மொத்தத்தையும் சேர்த்தாச்சு. பேலன்ஸ் நெய் மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கீ ஃபுல்லாக மெல்ட் ஆகி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 7 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா இந்த மாவும் கீயும் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும், மாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே. இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஹீட்லேயே வந்து வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வருது. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம வெல்லம் மெல்ட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க கீ தடவி வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல, அதில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இன்னும் கப் யூஸ் பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. மேலே நமக்கு விருப்பப்படுற நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு திரும்ப இந்த பவுல் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க.
யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்ஸை கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ண இடத்துல வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. நமக்கு ஸ்லைசஸாக வந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்ல ஸ்லைசஸாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட் பர்ஃபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.